நீலகிரி தொட்டபெட்டா காட்சி முனையில் முகாமிட்டுள்ள காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க தமிழ்நாடு வனத்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, விவரங்கள். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடைக்காலம் தொடங்கியதை அடுத்து ஏராளமான காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கூடலூர் மற்றும் குன்னூர் கோத்தகிரி பகுதிகளில் யானைகள் என்பது குடியிருப்பு பகுதிகளை நோக்கி வர தொடங்கியிருந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக ஒரு ஆண் ஒற்றை காட்டு யானை என்பது அந்த குன்னூர் மலைப்பாதை வழியாக குடியிருப்பு பகுதிக்கு வந்து முகாமிட்டிருந்தது. கடந்த சில நாட்களாகவே அந்த யானையை வனப்பகுதிகளுக்கு விரட்ட குன்னூர் வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த யானை சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தொட்டபெட்டா மலைச்சிகர வனப்பகுதிக்கு வந்தது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அந்த யானையை மீண்டும் விரட்டுவதற்காக குன்னூர் வனத்துறையினர் மற்றும் உதகை வனத்துறையினர் இணைந்து அந்த குழுக்களாக 40 பேர் இணைந்து அந்த யானையை மீண்டும் வனப்பகுதிகளுக்கு விரட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆனால் அந்த யானை உதகை நகருக்குள் புகுந்து இரவு முழுவதும் நகரின் முக்கிய வீதிகளில் சுற்றித் திரிந்ததனால் அவர்களால் வனப்பகுதிகளுக்கு விரட்ட முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் இன்று அதிகாலை மீண்டும் அதே இந்த தொட்டபெட்டா சிகரம் காட்சி முனைக்கான அந்த வனப்பகுதியில் பதுங்கியிருக்கிறது. தற்போது அந்த யானையை கண்காணிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அந்த யானையை மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டுவது என்பது கடினமாக ஒரு செயலாக இருப்பதனால் அந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது எழுந்த நிலையில் தற்போது தமிழக வனத்துறை முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் அனுமதியானது வழங்கியிருக்கிறார். இதனை அடுத்து முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வன கால்நடை மருத்துவர் மற்றும் யானை பாகன்கள் வேட்டை தடுப்பு காவலர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது தயார் நிலையில் உள்ள நிலையில் தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் யானை எங்கே உள்ளது என்பதை ட்ரோன் கேமரா மூலம் தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. யானை தென்பட்டவுடன் உடனடியாக அந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி வாகனத்தில் ஏற்றி அடர்ந்த வனப்பகுதியில் விடுவதற்கான நடவடிக்கையில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.